கர்னல் முருகானந்தம் அவர்களிடம் பேசலாம். சார், நீங்க முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க, திரு கணேசன் சார் குறிப்பிட்டிருந்தாங்க. ட்ரோன்ஸ் ரொம்பவே சீப்பான ட்ரோன்ஸ், அப்புறம் ரொம்பவே குறைவான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு இப்படிப்பட்ட ஒரு அட்டாக், ஒரு சீப்பான அட்டாக்கை எதற்காக பாகிஸ்தான் முன்னெடுக்கணும்? இந்த நியூசன்ஸ் அட்டாக்னு சொன்னீங்க, அந்த நியூசன்ஸ் அட்டாக் அதற்கான பின்னணி என்னவா பார்க்கலாம்? முதல்ல திரு கர்னல் கணேசனுடைய சொன்ன விஷயங்கள் பூராவுமே நான் முழுமையா ஆதரிக்கிறேன். ஏன்னா நம்ம சேஃப்டி அண்ட் நம்ம சர்வைவல் தான் முக்கியமா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களோட ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ அதனால ஐ எம் இன் அக்ரிமெண்ட் வித் கர்னல் கணேசன். ஒன்லி திங், அது ஐ எம் ஷுர் நம்ம கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் டாப் லீடர்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பப்ளிக் டொமைன்ல இதெல்லாம் வெளியே வராது. ஐம் சாங்குவின் அண்ட் ஷுர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. கமிங் டு த பாயிண்ட், நீங்க சொன்ன மாதிரி எந்த மோட்டிவ் என்ன, அந்த லோ காஸ்ட் ஆப்ஷனவே டெவலப் பண்றதுக்கு மோட்டிவ் என்னன்னு நீங்க கேட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன். பாகிஸ்தானுக்கும் நமக்கும் கன்வென்ஷனல் வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்மி, நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட், நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, குவாலிட்டியில ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம மர்சிடிஸ் கார் வச்சிருக்கிறோம்னா அவன் ஸ்விஃப்ட் டிசைர் வச்சிருக்கிறான். ஸோ இந்த ரெண்டுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ அவனால என்ன செய்யணும்னா, ஒன்னு அவன் தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதுக்கு அவங்களுடைய எக்கனாமி பொருளாதாரம் இடம் கொடுக்கல. ரெண்டாவது, அவனுடைய பழைய சிஸ்டம் படி அலையன்ஸ் வச்சு மற்ற நாடுகளுடைய ஹெல்ப்பை எடுத்து நமக்கு ஈக்குவலா கொண்டு வரணும். லைக் 1965, 1971 இருந்த மாதிரி. அப்பெல்லாம் ஹெவியா யுஎஸ் தளவாடங்கள், ராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கிடைச்சது. அதே மாதிரி 71 இன்ஃபேக்ட் கொலூசிவ் சப்போர்ட் யுஎஸோட 7th ஃபிளீட் கூட நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த மாதிரி இந்த ரெண்டு இல்லாத பட்சத்துல there is no way பாகிஸ்தான் ஆர்மி ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நம்மளோட ஆர்மி அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மேட்ச் பண்ண முடியாது. இது டெக்னிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா கன்வென்ஷனல் கேப்பபிலிட்டி அசிமெட்ரிம்பாங்க, வேறுபாடு ரெண்டு. இந்த அசிமெட்ரியை க்ளோஸ் பண்ணி நம்மளை தொந்தரவு பண்றதுக்கு அவன் விரும்புறான் பாகிஸ்தான். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா லோடெக் என்விரான்மெண்ட்ல, அதாவது தொழில்நுட்பம் கம்மியா இருந்த இடத்துல அவங்க இந்த தீவிரவாதிகளை ஃபேக்டரிஸ், டெரரிஸ்ட் ஃபேக்டரி ஆக்குனாங்க. எப்படின்னம்னா, தீவிரவாதிகள்னா ஒரு கன்விக்ட், ஜெயில இருக்கிறவன், யூஸ்லெஸ்ஸா இருக்கிறவன், சொசைட்டில வேகபாண்ட், இவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி ஒரு 15-20 days ட்ரெயின் பண்ணி தன்னுடைய ஃபேனட்டிக் ஐடியாஸ் உள்ளுக்கு தள்ளி, நீ போக போறது ஜிஹாத் அப்படின்லாம் சொல்லி அவன் ஒரு AK-47 ஒரு கொஞ்சம் கைடன்ஸ், கொஞ்சம் 2000 rupees கொடுத்து நீ எல்லைக்குள்ள போய் காஷ்மீர்ல புனித நடத்து, அண்ட் அங்கிருந்து நீ ஜெயிச்சா சந்தோஷம், தோத்தா நீ மேட்டியர் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டாங்க. அது ரொம்ப லோ காஸ்ட். 60,000-70,000 ரூபாய் AK-47 ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவனை தீவிரவாத ஆக்கி, அந்த தீவிரவாதத்தின் மூலம் கம்ப்ளீட் இத்தப்படி இந்தியன் செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஹவவர், இப்போ ஒரு புது அவங்களுக்கு ஒரு டூல் கிடைச்சிருச்சு, யுக்தி கிடைச்சிருச்சு. என்னது? ட்ரோன். டர்க்கி போன்ற நாடுகள் ட்ரோனை அசர்பைஜான் அண்ட் ஆர்மேனியன் கான்ஃபிளிக்ட்ல மிகச்சிறப்பா சப்போர்ட் பண்ணி அவங்க ட்ரோன் வார்ஃபேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சென்ட்ரல் ஏஷியால. அதே மாதிரி உக்ரைன்ல கொஞ்சம் ட்ரோன்ஸ், உக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட்ல ட்ரோன்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஹமாஸ் அன்கன்வென்ஷனலி அகைன்ஸ்ட் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் யூஸ் படுத்திட்டு இருக்காங்க. பட் இந்த காலகட்டங்கள்ல சவுத் ஏஷியால ஃபர்ஸ்ட் டைம் ட்ரோனை பாகிஸ்தான் கையில் எடுத்திருக்குது. ட்ரோன் ரொம்ப சீப் ஆப்ஷன், ஆனா அதனுடைய எஃபெக்ட் மச் மோர், நிறைய, அதாவது அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் எஃபெக்ட்பாங்க. அதை 10,000 வச்சு நீங்க ஒரு பெரிய ஒரு அமிர்த்சர் மாதிரி இடங்களை என்ன செய்ய முடியும், எவ்ரி சிட்டிசனுடைய மனசுல பயத்தை உண்டு பண்ண முடியும். சோ இந்த மாதிரி பார்க்கும்போது அது அவனுக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியா தெரியுது. ஒண்ணு. செகண்ட், பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே பாகிஸ்தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நம்ம இந்தியன் ரிசால்வ். அவன் என்ன நினைக்கிறான், இந்தியாவுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டெமோக்ராட்டிக் செட்டப். 2 பேர் 3 பேர் சிவிலியன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்ன செஞ்சிரும், இட் வில் லூஸ் இட்ஸ் பவர். அது என்ன செஞ்சிரும், அதனால ரிசால்வா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜென்ரலி அது ஓகே. இன் நார்மல் பீஸ் டைம் இந்தியன் செட்டப் அப்படிதான் இருக்குது. ஒரு டெமோக்ரஸில நம்ம இல்ல, ஈவன் யூஎஸ்ஏ அப்படிதான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவே, வியட்நாம் வார்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 பாடி பேக்ஸ் கண்டினியூஸா வந்ததுன்னா உடனே சிவில் டிசோபீடியன்ஸ், சிவில் மூவ்மெண்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க, பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதை வார் நிறுத்தம்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அஜிடேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆகும் நாம தப்பு கணக்கு போடுறாங்க. தட் இஸ் வை இஸ் அகைன் அண்ட் அகைன் டார்கெட்டிங் தி சிவிலியன் ஏரியாஸ் ஆன் ட்ரோன்ஸ். திஸ் இஸ் தி ரீசன். இதான் மோட்டிவா இருக்க முடியும். நிச்சயமாக திரு முருகானந்தம், தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு இது குறித்து பேசலாம். இணைப்பில் இருங்க.